வேண்டுதல் கீதங்கள் சங்கீதம் 34. ஆண்டவரே, என்னோடு வழக்காடுபவனுடன் நீர் வழக்கு தொடுத்தருளும். என்னை தாக்குபவன் மீது நீரே போர் தொடுத்தருளும். கேடயத்தையும் பரிசையையும் உம் கையில் எடுத்துக்கொள்ளும். எனக்கு துணையாக எழுந்தருளும். உம் கையில் ஈட்டியை ஓங்கி என்னை துன்புறுத்துவோரை வழிமறித்தருளும். உன் பாதுகாப்பு நாமே என்று என்னிடம் சொல்லியருளும். என் உயிரை பறிக்க தேடுவோர் ஏமாற்றமடைவார்களாக, வெட்கமுறுவார்களாக. எனக்கு தீமை செய்ய நினைப்போர் பின்னடைவார்களாக, நாணி தலை குனிவார்களாக. ஆண்டவரின் தூதர் அவர்களை விரட்டிச் செல்ல அவர்கள் காற்றில் பறக்கும் பதர் போல் ஆவார்களாக. ஆண்டவரின் தூதர் அவர்களை விரட்டி செல்ல அவர்கள் காற்றில் பறக்கும் பதர் போல் ஆவார்களாக. ஆண்டவருடைய தூதர் அவர்களை துரத்தி செல்ல அவர்கள் செல்லும் வழி இருள் மிக்கதும் வழுக்கலுமாயிருப்பதாக. ஏனெனில் காரணம் எதுவுமின்றி எனக்கு அவர்கள் கண்ணி வைத்தார்கள். காரணமின்றி அவர்கள் என் உயிரை வாங்க படுகுழி வெட்டினார்கள். எதிர்பாராத அழிவு அவர்களுக்கு வருவதாக. அவர்கள் விரித்த வலையில் அவர்களே பிடிபடுவார்களாக. அவர்கள் வெட்டிய குழியில் அவர்களே விழுவார்களாக. என் உள்ளமோ ஆண்டவரில் அக்களிப்பு கொள்ளும். அவர் அருளிய மீட்பை நினைத்து மகிழ்ச்சி கொள்ளும். எனக்குள்ள வலிமையெல்லாம் ஆண்டவரே, உமக்கு இணை யார்? வலிமை மிக்கவனிடமிருந்து எளியவனை விடுவிக்கும் உமக்கு, கொள்ளையடிப்பவனிடமிருந்து துயருற்றவனையும் ஏழையையும் காக்கும் உமக்கு இணை யார் என்கிறது. வன்னெஞ்ச சாட்சிகள் எழுந்தனர். என்னவென்றும் அறியாத காரியங்களை பற்றி என்னிடம் கேள்வி கேட்டனர். நான் செய்த நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமையே செய்தனர். என் நெஞ்சம் ஆழ் துயரில் அமிழச் செய்தனர். நானோ அவர்கள் நோயுற்றிருக்கையில் சாக்கு துணி அணிந்து நோன்பிருந்து என்னை வாட்டிக்கொண்டேன். என்னுள்ளே வெகுவாய் ஜெபம் செய்தேன். அவனை என் நண்பன், என் சகோதரன் போல் நினைத்து துயர் கொண்டேன். தன் தாயை நினைத்து துயருறுபவன் போல் துயர் கொண்டு அலைந்தேன். ஆனால் நான் தளர்ச்சியுற்ற போது அவர்கள் ஒன்று கூடி மகிழ்ந்தனர். எதிர்பாராத நேரத்தில் எனக்கு எதிராய் ஒன்று கூடி என்மேல் பாய்ந்தார்கள். ஓயாமல் என்மேல் பழி சுமத்தினார்கள். சோதனைக்கு உள்ளாக்கினார்கள். ஏளனத்துக்கு உட்படுத்தினார்கள். பல்லை கடித்து கொண்டு என் மீது விழுந்தார்கள். ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? கர்ஜனை செய்து தாக்குவோரிடமிருந்து, சிங்கங்களிடமிருந்து என் உயிரை காத்தருளும். பெருங்கூட்டத்தில் நான் உமக்கு நன்றி செலுத்துவேன். திரளான பெருமக்களிடையே உம்மை புகழ்வேன். வஞ்சகரான என் எதிரிகள் என் மீது வெற்றி கொண்டு மகிழ விடாதேயும். காரணமின்றி என்னை பகைப்பவர் கண் சிமிட்ட விடாதேயும். அவர்கள் பேசுவது அமைதி பேச்சென்று. நாட்டில் அமைதியுடன் வாழ்வோருக்கு வஞ்சகமாய் கெடுதி செய்வதே அவர்கள் நினைவெல்லாம். என்னை எதிர்த்து அவர்கள் தம் வாயை அகல திறக்கின்றனர். ஆ ஆ, எங்கள் கண்ணாலேயே பார்த்தோமே என்கின்றனர். ஆண்டவரே, நீர் இதை பார்த்தீரன்றோ? பேசாமல் இராதேயும். ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும். என் இறைவா, என் ஆண்டவரே, என் வழக்கை தீர்க்க எழுந்து வாரும். எனக்கு பாதுகாப்பளிக்க விழித்தெழும். ஆண்டவரே, உம் நீதிக்கேற்ப என் வழக்கை தீர்த்தருளும். என் இறைவா, அவர்கள் என்மேல் வெற்றி கொண்டு மகிழ்ச்சியுற விடாதேயும். ஆஹா, நாம் விரும்பியது போலாயிற்று என்று அவர்கள் தம் உள்ளத்தில் நினைக்க விடாதேயும். அவனை விழுங்கிவிட்டோம் என்று அவர்கள் சொல்ல விடாதேயும். எனக்கு நேர்ந்த இடர்களை நினைத்து மகிழ்ச்சியுறும் அவர்கள் அனைவரும் ஒன்றாய் கலங்கி வெட்கமுறுவார்களாக. எனக்கு எதிராக தலை தூக்குபவர்கள் வெட்கமும் மானக்கேடும் அடைவார்களாக. எனக்கு சார்பாய் பேசுபவர்கள் அக்களித்து அகமகிழ்வார்களாக. தம் ஊழியனின் நலத்தை காக்கும் ஆண்டவரது பெருமை விளங்கட்டும் என்று எப்போதும் சொல்வார்களாக. என் நாவோ உமது நீதியை எடுத்துரைக்கும். உமது புகழை என்றென்றும் பாடுவேன். ஆமென்.